எல்லாருமே சொல்லியிருக்கீங்களா நம்ம ஏதோ இருந்துச்சு மற்ற இந்த பண்ணிட்டு போனால் 2 பேருக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாங்க. கைங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. இது ஒருத்தவங்க சின்ன வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எனக்கும் ஜங்குக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அடுத்த செகண்டே போயிட்டு ஓடியே போய் பார்க்குறாங்க 2 பேருமே, சின்ன ஜங்குக்கும். பார்த்தா ஒரு கலவரமே நடக்குது. யாரா என் ரிஷி என் தங்கச்சியை கொலை பண்ணது? எவனா இருந்தாலும் சொல்லிடு, இல்லை நானே கண்டுபிடிச்சி கண்ணந்தின்னமாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான் அவங்க ரிஷி அண்ணன் வந்து. இதெல்லாம் ஜிமின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு ஸ்டெப்பை தான் எடுத்து வச்சுருக்கான். டக்குன்னு வந்து ஜங்கு கை பிடிச்சிட்டு, ஜிமன் போகாத ஜிமன், வேணாம் ஜிமன், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், அவன் பயங்கர ஆத்தத்தில் கொலகானில் இருக்கான், ஏதாவது ஒன்று கொன்றுவான்டா, இங்கே பாரு நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கா பயப்படாத, தைரியமாக இரு, எனக்கு எதுவும் ஆகாது சரியா, நான் போயிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகே டெய்வி பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். டேய் அவன் சொல்கிறது கேளுடா, போகாதடா, அவன் செம்ம கொலகானில் இருக்கான்டா, ஜங்கு சொன்ன மாதிரியே பயங்கர கொலகானில் தான்டா இருக்கான், போகாதடா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறான்டா, ஜங்கு சொன்னதெல்லாம் ரைட்டு, நீ போகாத. டேய் இவன் பேச்சை கேட்டு நீயும் இப்படி பண்ணுறியே, அப்போது நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எப்படி ஈவி இறக்குமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லியா? என்னெல்லாம் இருக்க முடியாது, இது நான் தான் பிரச்சனை உருவாக்குனேன், நானே பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக இவனை பார்த்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் ஜிமின் வந்து வீயும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே மச்சான் பார்த்துடா, ஜங்கு பார்த்து ஓகே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, வீ கூடயே இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை வந்து நடந்து வந்து இருக்கான். எங்கள் ரிஷி அண்ணன் வந்து பயங்கரமாக அடித்து எல்லாரையும் போட்டு ரொம்ப டார்ச்சர், என் தங்கச்சி கொலை பண்ணியா, நீ தான் என் தங்கச்சி கொலை பண்ணியான்னு எல்லாத்தையும் அடித்து கேட்குறான். அண்ணங்கிறான் வந்து ரிஷி அண்ணன் வேறு அப்படியே நடந்து வந்து இருக்கான். கரெக்டாக யாரும் ஒருத்தன் அடிக்கிற மாதிரி வரான். டக்குன்னு நம்ம ஜிமினை வந்து நோட் பண்ணிட்டு அவனை அடித்து தூக்கி போட்டுறான். அப்படியே அவன் அண்ணங்காரன் வந்து ரிஷி அண்ணங்காரன் வந்து திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அவன் அண்ணங்காரன் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன காத்தி, உன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே கொலகாண்டில் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் காத்திட்ட. அவன் அண்ணங்கனுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே ஷோட்டை பிடிக்கிறான். டேய் இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, சொல்லு, நீ கொலை பண்ணியா இல்லை வேற யாராவதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் கத்துறான் அண்ணங்காரன். ஜிமின் வந்து கோல் சொல்கிறேன் ஷோட்டில் வந்து கையறா போகிறதே சின்னாயே, என்ன உன் தங்கச்சி செத்துட்டான்னு தெரிஞ்சோன்னே ஊரை விட்டு உடனே வந்துட்ட கிளம்பி, இப்போ யார் கொலை பண்ணான்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே பாத்தி, சொல்கிறேன் நானே தான் கொலை பண்ணேன், நான் தாண்டா கொலை பண்ணேன் உன் தங்கச்சியை, எப்படின்னா ரேப் பண்ணி கொலை பண்ணேன் அப்படின்னு ஜிமின் ஈவி ஸ்மெல் பண்ணிட்டு காத்திட்ட சொன்ன அடுத்த செகண்டு அப்படியே எங்களுக்குள்ள ஃபைட்டு நடக்குது. ஜிமினுக்கும் கார்த்திக்கும் அங்கோக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்துடுறான். டக்குன்னு வந்து வீட்டை சொல்கிறான். வீயும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. 2 பேரும் ஓடி வந்து அப்படியே அந்த தான் நிற்கிறாங்க 2 பேருமே. கார்த்திக்கும் ஜிமினுக்கும் பயங்கரமாக ஃபைட்டு நடக்குது. அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, டேய் நீ தங்கச்சியை கொலை பண்ணிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் தங்கச்சி என்னை விட்டுட்டு போயிட்டா, நீயும் உன் ஆள் கூட சேரலான்னு நினச்சிக்கிறியா, விட்டுருவேணா நான் ஒன்றையும் மேலே போய் சீக்கிரண்டா, போய் பொருளோகத்தில் போயிட்டு என்ஜாய் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆதத்தில் சண்டை போடுறான். கார்த்தி வந்து ஜிமின் வந்து நான் என்ஜாய் பண்ணுவானா, ஸோ என்ன கார்த்தி சின்ன பிள்ளையாட்ட பேசுகிற, டேய் உன் தங்கச்சி போன இடத்துக்கே நான் ஒன்றை போய் சேர்க்குறேன், 2 பேரும் போட்டு டூவேட் பாட்டு என்ஜாய் பண்ணுங்க சொர்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக அடித்து பிடிச்சிக்கிறாங்க. நோக்கும் வீக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன பண்ணுறது, 2 பேரும் இப்படி அடித்து பிடிச்சிக்கிறாங்களே, அதான் எனக்கு ஒன்றும் தெரிலடா ஜாங்கக்கா. ஷோ இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் போலீஸ் கால் பண்ணிடலாமா, இல்லை
ஏற்கனவே கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் கால் பண்ணால் இன்னும் வெறி மாதிரி கலவரம் நடந்துடும். வேணாம், நம்ம தான் ஏதாவது பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஊடால போய் தடுத்தா நம்மளுக்கும் அடி விழுகும். பரவாயில்ல, அடி விழுந்தாலும் பரவாயில்ல, என் சிம்மனை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு, நான் போகிறேன், நான் போய் சிம்மனை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். வந்து வீட்டை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு தடுக்கலாம் முயற்சி பண்ணுறான். அவனுக்கும் பயங்கரமாக அடி விழுகுது. கார்த்தி வந்து சங்குக்கு பார்த்தா இன்னும் ஆத்திரம் வருது. டேய் சிம்மண்ணா, இப்போ நீ துடிச்சு அழுது புலம்ப போகிறப்பாரு. இதோ ஆளே உன்னை வந்து தடுக்கிறதுக்கு வந்திருக்கான் சண்டையை. இப்போ ஆள் வந்துட்டான்ல, அவனை எப்படி அடித்து கொடுமை பத்துறேன்னு கண்ணு முன்னாடி பாடுறா. டேய் வேணாண்டா, என்கிட்ட மட்டும் வேணால் வம்பு வச்சுக்கோ, என் ஆள்கிட்ட போனால் அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே கலவரம் நடக்குது. என்னடா வருதா? உன் ஆளை பற்றி சொன்னானே, அதே மாதிரி தானே என் உயிருள்ள தங்கச்சி நீ கொலை பண்ணியே, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்போ உன் அடிக்க நீ எப்படி அழுது புலம்பிட்டு அப்படியே கதறியோ, அதை நான் பார்த்து ரசிக்கணும். டேய் அவனை புடுறா அப்படின்னு சொல்லிட்டு டீம்கிட்ட சொல்கிறான். அவன் அண்ணங்காரன் வந்து சொன்னோன்னே அடுத்த செகண்டே ஜங்குக்கு பிடிக்கிறான். என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து டேய் வேணாண்டா, உனக்கு எனக்கு மட்டும்தான்டா பிரச்சனை, அவனை ஏன்டா இதில் இழுக்கிற? ஜிமினை பார்த்துட்டு இப்படி தாண்டா இழுப்பேன், என்னடா பண்ணுவ? இப்போ ஆள் உன் ஜங்குக்க அதான் லவ்வர அப்படியே துடிச்சு சாவடிக்க போகிறேன். கண்ணு முன்னாடி பார்த்து அழுது புலம்பி சாவுடா நீயும் பார்த்துட்டே. என்ன ஜிமினா? மாற்றி வந்து ஜிமினாட்ட இந்த மாதிரி சொன்னோன்னே ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. டேய் வேணா, இதில் அவனை இழுக்காத, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் பிரச்சனை. அவனை இழுத்து ஏதாவது பண்ணணும் நீ நினச்ச சாவடிச்சிருவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. என் ஆள் மேலே ஒரு துளி ரத்தம் வந்துச்சு மவனே, கொடூரமாக சாவடிச்சிருவேன் கார்த்தி. நான் வந்து கார்த்திகிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னா கார்த்திக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய் நீ சாவரியா நான் சாவறேனான்னு பார்த்துடலாண்டா. ஆளை இப்போ அடிச்சு கொலை பண்ணுறத நீ கண்ணால் பார்த்து சரியா சிம்மனா? என்னோட தங்கச்சி நீ எப்படி துடிக்க ரேப் பண்ணி செத்தாலோ அதே மாதிரி உன் ஆளை ரேப் பண்ணி நானும் துடிக்க கொலை பண்ணுவேன். அதை நீ உன் கண்ணால் பாரு, பார்த்து அழுது புலம்புடா. அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு டேய் உன்னை லவ் பண்ணதுக்கு நல்லா செஞ்சுட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பாரு கத்தி, நான் சொல்கிறது கேள். இங்கே பாரு, நான் ஏதாவது எதுவும் பேசாத ஜங்குக்கா, உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணான். ஆனால் நீ இவன் பேச்சை கேட்டுட்டு ஆட்டமாக ஆடினல்ல, இருடா உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாடுறா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு ஜங்குகிட்ட சொல்கிறான். கார்த்தி வந்து அவன் டீம்கிட்ட சொல்கிறான். டேய் இவனை கிளாஸ் ரூம்க்கு இழுத்து கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே ஜங்குக்கை இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கு பயங்கரமாக கத்துறான். என்னை விடுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த சைடு சிம்மனை ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறான். ஜங்குக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் இருக்கிறதையும் ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன்டா, தைரியமாக இரு, நான் உன்னை வந்து எப்படியாவது காப்பாற்றிடுவேன். சிம்மனை வந்து ஜங்குகிட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ சிம்மன் தலையிலே ராடை வச்சு அடித்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு கத்துறான். எவன்டா அவன்? பின்னாடி நாய் மாதிரி அடிக்கிறது, முன்னாடி வந்து ஆடுறான் பரதேசி நாய் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வருது. அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு என்னடா வள்ளிக்கிடா சோ டேய் இப்போ நீ சாவக்கூடாது, இரு உன் ஆளை உன் கண்ணு முன்னாடி ரேப் பண்ணி துடிச்சு செத்து போவான்ல அப்போ சாவு, நீயும் உன் ஆளு சேர்ந்து சாவுங்க. அப்படியே கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தி நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக என் கையால் தாண்டா உனக்கு சாவு அனுபவப்படா, பார்க்கலாண்டா நீ உயிரோடு இருந்தால் தானே. வந்து டீம்கிட்ட இன்னொரு டீம்கிட்ட சொன்னோன்னே ஜிம்மனை இழுத்து கூட்டிகிட்டு போங்கடா அதே கிளாஸ் ரூமுக்கு
ஜங்குக்கை இங்கே கூட்டிகிட்டு போனீங்களோ அதே கிளாஸ் ரூமில் இவனையும் இழுத்து போடுங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லிடுறான். சொன்ன அடுத்த செகண்டே ஜிமினையும் இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதே கிளாஸுக்கு தான். இப்போது கிளாஸில் தான் எல்லாருமே இருக்காங்க. கார்த்தி டீம் மெம்பரும் அங்கே தான் இருக்காங்க. ஜிமினும் ஜங்குக்கும் அதே கிளாஸில் தான் இருக்காங்க. கார்த்தி 2 பேரையும் பார்த்துட்டு ஜங்குக்கு கார்த்திகிட்ட ரொம்ப கெஞ்சுறான். கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, அவன் எதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை எதுவும் பண்ணிடாது, என்ன வேணால் ஏதாவது பண்ணிக்கோ கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி. என்னடா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட்டா? என் தங்கச்சி அவன் கொலை பண்ணியிருக்கான், அவனை நான் சும்மா விடுவேனா? ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன்டா, ஒன்றையும் அவனையும் சேர்த்து போடுறான். ஜங்குக்கை பார்த்துட்டு டேய் அவன்கிட்டலாம் எதுக்குடா கெஞ்சுற பரதேசி நாய்கிட்ட, கெஞ்சாத ஜங்குக்கா, நீலாம் கெஞ்சக்கூடாது. ஓ சிம்மனா மீடியா சிம்மனா, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஜங்குக்கு சிம்மன் அமைதியாகவே இருக்கான். எப்படியே முறைச்சி பார்க்குறான் ஜிம்மனை. தங்கச்சி நீ கொலை பண்ணிட்டல சிம்மனா, தங்கச்சி எங்கே போய் சேர்ந்துருக்காளோ நீயும் அவனும் போய் சேருங்கடா. என்ன பண்ணுறானோ அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பாரு உன் ஆளை எப்படி ரேப் பண்ணுறேன், துடிக்க அவன் எப்படி சாகுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கார்த்தி ஜங்குக்கிட்ட போகிறான் பக்கத்தில். ஜிம்மன் பார்த்துட்டு டேய் கார்த்தி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, போகாதடா, உன் கை பட்டுச்சு மவனே, என்ன கோவம் வருதா? சோ பயந்துட்டேன், டேய் போடா வெண்ண. அப்படியே ஜங்கு பக்கத்தில் போகணுன்னா ஜங்குக்கு லைட்டாக பயமாக இருக்குது. இப்படி பாரு கார்த்தி ப்ளீஸ் வேணாம், ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாது. இங்கேருந்து கத்துறான். டே கார்த்தி வேணாம், அவனை எது பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவனை சாவடிச்சிருவேன். சின்னண்ணா ஊரா கத்திரியே நீனு. டேய் அடிங்கடா ரோடை வச்சு அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க. சொன்னோன்னே சிம்மன் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஜங்கு காலேஜ் சுத்தமாக பார்க்கவே முடியல, செம்மையாக அப்படியே கார்த்திகிட்ட கெஞ்சிரும். அப்படியே வேணாண்டா அவனை அடிக்க சொல்லாதடா ப்ளீஸ்டா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரும். சிம்மன் டேய் அந்த பரதேசி நாய்கிட்டலாம் கெஞ்சாதடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு சொல்லிகிட்டு இருக்கான். சிம்மன் இந்த சைடு 2 பேரும் டூவேட் ஆடிக்கிறீங்களா, ரொம்ப லவ் ரொமான்ஸ்லாம் சொகத்தில் போய் 2 பேர் சேர்ந்து வச்சுக்கோங்க. அப்படியே ஜங்குகிட்ட போயிட்டு ஒரு மாதிரி தப்பாக போயிருப்பான். டக்குன்னு போலீஸ் ஜீப்பு கேட்டோன்னா ரொம்ப ஷாக்கு கார்த்திக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மீனும் ஜங்குக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எத்திங்க. லவ் யூ சார், அங்கே போய் ஷிப்பு, பாய் பாய்.